ரமேஷ் and மினல் தீபா ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே and your time starts now. இப்போ ஃப்ரண்ட் வாங்க. லெஃப்ட் வாங்க நீ மூவ் பண்ணல. வாங்க லெஃப்ட் வாங்க மெதுவா லெஃப்ட் வாங்க வரல வாங்க. ரைட் yes left எனக்கு என்னமோ அது என்ன ஒரு ஃபீலிங்னா நம்ம கண்ணை கட்டிட்டு அது கார் ஓட்டுறச்ச வண்டி மூவ் ஆகுற மாதிரியே தான் இருக்கும். ஆக்சுவலி இவர் வந்து போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் கத்திட்டு இருக்கேன், நீங்க போல ஒரே இடத்துல தான் நிக்கிறீங்க, மூவ் பண்ணுங்கன்னா இவர் என்ன பிடிச்சு கத்துறாரு. லெஃப்ட்டா ரைட்டா மனைவி சொல்லே மந்திரம். இது வரல. ஓ மை காட். கொஞ்சம் ரிவர்ஸ் போங்க. ரமேஷ் ஆப்போசிட்ல ஸ்டீரிங் திருப்பி ரிவர்ஸ் பண்ணினா தான் திருப்பி உங்களால போக முடியும் ஃப்ரண்ட்ல. பாத்து வாங்க. இரு கீர் விழ மாட்டேங்குது. ரமேஷ் உங்க டைம் போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஆமா டைம் போயிட்டே இருக்கு. ரைட்டா? அவங்க சொல்றது கேட்டு ஓட்டுங்க. ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ண போறீங்க. நெருப்பு போ. மெதுவா ரெடி பண்ணிக்கோங்க. ட்ராக் கிட்ட வரோம். ரைட் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பேக் வாங்க. பேக் வர முடியாது. என்ன சொல்லு? ஓகே ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட். ஓகே கொஞ்சம் ரிவர்ஸ் போங்க. ஃபைன். All the best and your time starts now. ஓகே ஸோ இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க. பிரெட்டை ஊற வச்சு பிசைஞ்சு அதெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணணும். தண்ணி மாதிரி ஆச்சுனால ஃபுல்லாக குடிச்சிடணும் சூப் மாதிரி. ஓகே 5 பாயிண்ட் விட மாட்டுறாங்க. பில்ஸ் போடுற மாதிரி தண்ணியை எடுத்து பாட்டிலில் வச்சு ஒன்று போட்டு முழுங்க ஆரம்பிச்சு. இதுக்கு மேலே ஏதாவது சாப்பிட்டா இங்கே திருப்பி நம்ம வாமிட் பியூக் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் இருக்க சாப்பிட. அப்புறம் மாம்பழம் இருந்தது. ப்ரோ ஒன்றாவது கடிச்சு சாப்பிடுங்க ப்ரோ. சரி வேணா உங்கள் இஷ்டமே பண்ணுங்க நீங்கள். அப்புறம் நான் சொல்லி கஷ்டப்பட்டு மாம்பழம் சாப்பிட்றோம். ப்ரோ பாவக்காய் இருக்கு ப்ரோ, இஞ்சி இருக்குது ப்ரோ, பச்சை மிளகா இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே முதல் முறையாக பூண்டை காலி செய்தார். ஹலோ 10 பாயிண்ட் தான் இது வரைக்கும். ஏங்க நீ 5 பாயிண்ட் சாப்பிட்றதுக்கு இங்கே 20 பாயிண்ட் சாப்பிடலாம்ல. நீ ஏமா தலையா? நான் ஒன்னே கேட்டேன், அவனை தானே சாப்பிட சொன்னேன். நல்லா இருந்த பிரெட்ல தண்ணி ஊற்றி கட்டு வச்சு ஜூஸ் இருக்குப்பா, காரக்குழம்பு ஜூஸ். ப்ரோ டைம் என்ன ப்ரோ?
டைம் நீ பண்ற விளையாட்டு உனக்கு டைமிங் வேற கேக்குதாடா 6 நிமிஷம் ஆச்சுடா இன்னும் 4 நிமிஷம் இருக்கு பேபி கைஸ் பி சீரியஸ் ஏய் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் வாமிட் நாட் அலௌட் ஓகே இஞ்சி முடிங்க ப்ரோ இஞ்சி சாப்பிட்டா வாந்தி வராது ஏய் தோல் சாப்பிடணும் ஆனு ஓகே மாம்பழம் முடிச்சிட்டாங்க மாம்பழம் முடிச்சாச்சு வச்சிருமா தோல்லாம் முடிச்சிட்டா முடிட்டா ஏய் நோ 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 வெயிட் 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 முழுங்குதால அப்படியே வை இன்னொரு டைம் இருக்கு ப்ளீஸ் 1 மினிட் வெயிட் பண்ணு ஏய் அவ்வளவு பெருசா முழுங்க முடியாது என்ன பைத்தியமா நீ பாதியை கடிச்சு முழுங்கு அப்ப தம்சர் அடிச்சு பாதி கடிச்சு முழுங்கு இஞ்சி நான் முழுங்கினவுடனே எனக்கு மூக்கில் ஏறிடுச்சு எனக்கு காரம் ஃபுல்லாக என்னால் அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீடே பண்ண முடியல எனக்கு தெரியும் இனிமேல் நான் என்ன ஒன்று சாப்பிட்டா கூட கன்ஃபார்மாக நான் வாமிட் எடுத்துருவேன் இஞ்சியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வெரி குட் ஏய் நான் செகண்ட் ஓகே டைம் அப் அனுவன் விக்னேஷ் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா ஒரு பூண்டு ஒரு இஞ்சி மாம்பழம் which means you get 25 points ஒன்லி ஓகேவா அதாவது குழந்தை மாதிரி சாஃப்டாகவே இருந்து பழகிட்டீங்களா ஸோ ரஃப்பான விஷயங்கள் ரகடான விஷயங்கள் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு எலிமினேஷன் டாஸ்க்ன்றது மைண்டில் இருக்குல்ல கண்டிப்பாக நீங்கள் வாங்கினது ரொம்ப கம்மியான ஸ்கோர் இருக்கிறதுலே கம்மியான ஸ்கோர் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க 25 பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ என்ன எதுன்றது நம்ம டிஸ்கஷனில் பேசிக்கலாம் கண்டிப்பாக ஓகே ப்ளீஸ் பி சீட்டட் தேங்க்யூ எலிமினேஷன் டாஸ்க்கை அடுத்ததாக வந்து பண்ண போகிறது யார் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் தீபா அண்ட் ரமேஷ் Your time starts now. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கணும். ஆனா நான் நினைச்சேன் ஓகே இவர் சிக்கனை ஃபினிஷ் பண்ணுவாரு இஞ்சி பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் Actually, full ஆ சாப்பிடுவாரு சாப்பிட்டிருப்பேன். எடுத்த உடனே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு மாம்பழம் எடுத்தோன்னே எனக்கு ஒரே ஷாக் பச்சை மிளகாய்க்கு 20 பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய குட்டி ரமேஷ் ஒரு கடி மாம்பழம் ஒரு கடி மிளகாய் அண்ட் மின்னல் தீபா இஞ்சி நூடுல்ஸ் மாறி மாறி சாப்பிட்றாங்க. 1 minute ஆயிடுச்சு. கார ஜூஸுக்கு 10 பாயிண்ட்ஸ், பாவக்காய்க்கு 10 பாயிண்ட், இஞ்சிக்கு 10 பாயிண்ட். வெரி குட். அடுத்ததுக்கு போங்க. மாம்பழம் ஒன்று முடிச்சிட்டிங்க, சர்க்கரை ஒன்றா சாப்பிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 8 நிமிஷம் இருக்குது டைம் உங்களுக்கு. பூண்டு பூண்டுக்கு 10 பாயிண்ட்ஸ். வெரி குட். ஸோ பச்சை மிளகாய் வந்து நல்ல ஸ்கோர்ன்றதுனால அதை சாப்பிட்றீங்க க்ளீனாக. இதில் ஒரு காமெடி என்ன இருக்குன்னா, நான் பச்சை மிளகாவை ஒரு முக்காவாசி கடிச்சிட்டு கீழே போட்டுட்டேன். அதை வந்து தீபக் எடுத்து கழுவி கொடுத்து இது நீங்கள் முழுசாக சாப்பிடலன்னு. அப்போ அவங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் எடுத்தோடனே எல்லாம் பயந்தாங்க, இவங்களும் பயந்தாங்க. பச்சை மிளகாய்க்கு ஆப்போசிட் என்னென்னா தித்திப்பு தான். தித்திப்புக்கு என்ன சக்கரையும் இருந்தது, வேணும்னா போட்டுக்கலாம் நாங்கள். பட் மாம்பழம் இருந்தது, அதனால பெட்டர் நான் மாம்பழத்தை சைடு செய்ய வச்சுக்கேன் பச்சை மிளகாய்க்கு. கடன் பச்சை மிளகாய் சாப்பிட்டேன். மிளகானா எத்தனை பச்சை மிளகாங்க? 2 3 இல்லைங்க, 15 பச்சை மிளகா. ஓகே. ஸோ பச்சை மிளகாய் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. வெரி குட். சிக்கன் வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். 10. பாவக்காய் இருக்குது, பாவக்காய்னா 10 பாயிண்ட் உங்களுக்கு. ஜூஸ் இருக்குது. 5 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் 5 மினிட்ஸ் பாக்கி இருக்கு. ரமேஷ் இந்த பூண்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும். இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ருங்க. பூண்டு இல்ல தீபக் சாப்பிட்டாச்சு. அது நான் பார்க்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இருக்கா? ஓகே.